எபிசோட்ல எப்படி முடிச்சிருந்திருப்பாங்க, நம்ம ஹீரோவை பயங்கரமா வேலை வாங்குற மாதிரி முடிச்சிருப்பாங்கல்ல. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம கேங்ஸ்டரோடைய பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேங்ஸ்டர் டீனேஜ் பருவத்துல இருக்கும்போது ஒரு பாதையில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொலைகாரனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். கரெக்டா அந்த கொலைகாரனும் அந்த பாதையில வந்ததும் நம்ம கேங்ஸ்டரோடைய கன்னத்துல இருக்கிற தீக்காயத்தை பார்த்ததும், ஓ நீயா நல்லாவே வளர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி சொன்னதும், எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு இந்த கேங்ஸ்டர் கேக்குறான். ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, இந்த கொலைகாரன் இருக்கான் பாத்தீங்களா, இவன் நம்ம கேங்ஸ்டரோட ஃபேமிலிய தீனாலேயே எரிச்சிருப்பான். அதனாலதான் நம்ம கேங்ஸ்டருக்கு கன்னத்துல தீக்காயம் வந்திருக்கும். அது போக அவனுடைய ஃபேமிலி எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. உடனே இந்த கொலைகாரன் என்ன சொல்றானா, ஓ அதுவோட தம்பி, அது சும்மா பிராங்க் பண்ணணும்னு நினைச்சேன்ப்பா. இந்த மாதிரி அன்னைக்கும் மழை பெஞ்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு இந்த கேங்ஸ்டரை கிண்டல் பண்ணிட்டு இவன் முன்னாடி வந்து நின்னு, இங்க பாரு நான் பண்ண தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என் முன்னாடி வந்து நிக்காதுன்னு ஒரு மாதிரி டெரரா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அதாவது நம்ம கேங்ஸ்டர் ஃபேமிலியை கொலை பண்ணதுக்காக 9 மாசம் தான் இந்த கொலைகாரனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமாவே வெளியே வந்திருந்திருப்பான். அதனால நம்ம கேங்ஸ்டர் நான் கொடுக்குறேன்டா உனக்கு தண்டனைன்னு சொல்லி அந்த கொலைகாரனை திருப்பி அவனுடைய கழுத்துலயா இவன் வச்சிருந்த கத்திய சொருகிறான். அந்த கொலைகாரன் அந்த இடத்துலயே செத்து போறான். சோ இதனாலதான் இவன் கேங்ஸ்டரா மாட்டி இருக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம கேங்ஸ்டர் பெரிய ஆளானதுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு அப்பா வந்து பதற்றத்தோட நம்ம கேங்ஸ்டர் கிட்ட வந்து, நீ காசு கொடுத்தா எது வேணாலுமே பண்ணுவியாம, இதான் என்னுடைய பொண்ணோட போட்டோ, என்னுடைய பொண்ணு அந்த டேப்மெண்ட் தான் கிடைச்சி வச்சிருக்கான், அவன் தான் அந்த போட்டோவையே எனக்கு அனுப்புனான், அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, பாரு சிரிச்ச மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பி இருந்திருக்கான், நீ தான் எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணும் அப்படி இப்படின்னு கதறாங்க. என்கிட்ட இவ்வளவு காசு தான் இருக்குது, இதை வச்சுக்க, இல்லன்னா இந்த காசுல நான் மருந்தை குடிச்சு சாக்கதான் செய்யணும் அப்படி இப்படின்னு கதறாரு. இருந்தாலும் நம்ம கேங்ஸ்டர் இவரை தள்ளி விட்டு போய் சாவிடான்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் இவர் வந்து நம்ம கேங்ஸ்டரை மறிச்சு, ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவனே உயிரோட தான் இருக்கிறான், நான் எப்படி சாக முடியும், போலீஸ்ட போனா கூட நியாயம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இந்த லாவை பத்தி பேசினதும் நம்ம கேங்ஸ்டருக்கு வந்து மனசு உருகிறது. ஏன்னா நம்ம கேங்ஸ்டரோடைய ஃபேமிலியையும் ஒருத்தன் கொலை பண்ணி நியாயமான தண்டனை கிடைச்சிருக்காதுல்ல. சோ அதையும் நினைக்கிறான், இந்த அப்பாவுடைய கண்ணீரையும் பாக்குறான். அதுக்கப்புறம் தான் மனசு உருகி போய் அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிருப்பான். அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, நல்லா டார்ச்சர் பண்ற மாதிரி. ஆனா என்னதான் இருந்தாலுமே அந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கேங்ஸ்டரால கண்டுபிடிக்க முடிஞ்சது. டக்குன்னு முடிச்சு பார்த்தா இந்த நர்ஸோடைய கழுத்தையா நெரிச்சிட்டு இருக்கிறான். இன்னொரு வாட்டி என்ன தொடாதுன்னு சொன்னதும், உனக்கு பேண்டேஜ் தான் போட்டு விட்டேன், உனக்கு ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு, இனிமே நீயே உனக்கு பேண்டேஜ் போட்டுக்கோன்னு அதை அங்கேயே போட்டுட்டு கோவத்துல அந்த நர்ஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற கொஞ்சம் பேர், இந்த கேங்ஸ்டர் எதுக்கு இங்க வச்சிருக்கிறோம், நம்ம ஆல்ரெடி ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், அடுத்தது நம்மளையும் யாரையாவது கொலை பண்ணிட்டான், என்ன பண்றதுன்னு லூசுத்தனமா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம கேங்ஸ்டர் நடக்க முடியாம நடந்து வரான். இவனை பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே அப்படியே பின் டிராப் சைலன்ஸ் ஆகிருது. அப்ப அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுடைய குழந்தைய உள்ள எடுத்துட்டு வந்து கொடுத்ததுக்காக அவங்களுடைய செயின் எல்லாம் கலட்டி நம்ம கேங்ஸ்டர் கிட்ட கொடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா கேங்ஸ்டர் அந்த இடத்துலயே காணோம். எங்கன்னு பார்த்தா அந்த செத்து போன சின்ன குழந்தையோட பொருட்கள் எல்லாம் புதைச்சு வச்சு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு அவ சம்பந்தப்பட்ட போட்டோஸ் எல்லாம் எரிச்சிட்டு இருக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த கொரியன் டீச்சர் அந்த இடத்துக்கு வந்து இந்த கேங்ஸ்டரோட போனை எடுத்து வந்திருப்பான் பாத்தீங்களா, அத நம்ம கேங்ஸ்டர் கிட்ட கொடுக்குறான். அதுல என்ன போட்டிருக்கும்னா, இதுக்கு மேல என்னால முடியல, நான் சூசைட் பண்ண போறேன்ற மாதிரி போட்டிருக்கோம். அதாவது அந்த சின்ன குழந்தையோட அப்பா தான் சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. உடனே இங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாலுமே பரவாயில்ல, உனக்கு இங்க இருக்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமா இந்த இடத்துல இருக்கலாம்ன்ற மாதிரி அந்த கொரியன் டீச்சர் சொல்றான். அப்படியே கட் பண்ணி இங்க அந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு காமிக்கிறாங்க. அவளுடைய போன் ஒரு இடத்துல விழுந்திருக்கும் பாத்தீங்களா, அதை எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா அவளுடைய பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. அதான் இவனுடைய ஃபியான்சி தான் அந்த பிளாக் எழுதிருப்பாளோன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த போன் எடுத்துட்டு வரும்போது நம்ம ஹீரோயினோட அண்ணன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அங்க வந்து, இங்க பாரு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு போயிட்டு வரணும்னா தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு, உன்னால இங்க இருக்கிற நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, அதாவது மான்ஸ்டர் ஏதாவது வந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது, நீ சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி, எனக்கு முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்குது, நான் கண்டிப்பா இங்க இருந்து போக தான் போறேன்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலி போன எபிசோட்ல நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறா. அப்படியே கட் பண்ண அடுத்தது இந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு பாத்தீங்கன்னா பைக்லயே பறக்குறா. அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டுட்டு வெளியில எங்கேயோ முக்கியமான இடத்துக்கு கிளம்புற போல. இது அந்த கண்ணாடி தாத்தாவும் பாத்துட்டே இருக்கிறாரு. அடி அது என்னுடைய பைக் டி, பாத்து போ, அத ஒரு குழந்தை மாதிரி பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு அவ போற வரைக்கும் பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறமா ஹீரோயினோட அண்ணன்காரங்கிட்ட வந்து, ஏன்டா ஏன் பைக்கை தூக்கி கொடுத்தன்ற மாதிரி கேட்கவும், இல்லங்க அவளுக்கு கொஞ்சம் கடன் பட்டிருக்கேன், அதனாலதான் இந்த மாதிரி உங்க பைக்கை எடுத்து கொடுத்தேன்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட அண்ணன் தான் இந்த கண்ணாடி தாத்தாவோட பைக்கை எடுத்து கொடுத்துருக்கான் போல. உன் கடனை கட்டுறதுக்கு என்னுடைய பேபியாரா கிடைச்சதுன்ற மாதிரி அந்த தாத்தா புலம்பிட்டு விட்டுறாரு. அங்க கட் பண்ண அந்த சின்ன பையனை காமிக்கிறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு ரூல்ஸ் எழுதி போட்டிருப்பாங்க. அதாவது ரெண்டு பேரா சேர்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் எழுதி போட்டிருப்பாங்க. அதுல இந்த சின்ன பையனுடைய பேரை காணோம். என்னடா என்னுடைய பேரை காணோன்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த கண்ணாடி தாத்தாவும் வந்து, ஆமா
ஆமாண்டா தம்பி, என்னுடைய பேரையும் காணோம், நம்ம 2 பேரும் வேணா ஒரு டீம் இருந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்னது உங்க கூடயா அப்படின்ற மாதிரி இந்த சின்ன பையன் சொன்னதும், ஆமா இரு நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், நம்ம 2 பேரும் இனிமே சீக்ரெட் ஏஜென்டா இருந்து மத்தவங்கள கவனிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அந்த போர்ட்ல இருக்கிற 4 ரூல்ஸும் பேக்ரவுண்ட்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, எந்த இடத்துக்கு போனாலுமே தனியா போக கூடாது, 2 பேராவது மினிமம் போகணுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ரூல். 2வது ரூல் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு தான் சாப்பாடு, அதுவும் ரொம்பவே கம்மியா. அப்ப பாருங்களேன் அந்த முடிக்காரன் எந்த மாதிரியான ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்குறான் சாப்பாடு கம்மியா வைக்கிறதுனால. அப்புறமா 3வது ரூல்ஸ் என்னன்னா, டெய்லியுமே டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டே இருக்கணும். 4th ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்கணும். இப்படி இருக்க அடுத்தது நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இங்க கீழே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் எழுதி கொடுப்பாங்க. அவன் ஒவ்வொரு ரூமா போய் அந்த பொருள் இருக்கான்னு பார்த்து தேடி எடுத்துட்டு வருவான். பாத்துக்கோங்க எவ்வளவு கஷ்டமான வேலை, அதுவும் மான்ஸ்டரா இருக்கிற இடத்துக்குள்ள. சோ மறுபடியும் கொஞ்சம் லிஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம ஹீரோ பாவமா அபார்ட்மெண்ட்டுக்கு மேல ஒவ்வொரு ரூமா போய் தேட ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த ஹேண்டிகேப்டு பாய் இருக்கார்ல, அவரு நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. சோ நம்ம ஹீரோயினோட அண்ணன் கிட்ட வந்து, எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ற, அவன் தான் இன்னுமே மான்ஸ்டரா மாறல, யாரையுமே அவன் ஹேட் கூட பண்ணல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு சொல்லும்போது, இல்லங்க அவன் மான்ஸ்டரா மாறினாலுமே அவனுடைய உதவி நம்மளுக்கு கண்டிப்பா தேவை, அவனால மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்குமே உதவ முடியும், சோ அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அண்ணன் சொல்லிடுறான். அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. மாடிக்கு வந்திருந்தான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணுவானா, ஒரு ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ட்ராப் மாதிரி ஒன்னு செட் பண்ணுவான். இது அந்த ஹேண்டிகேப்டு பாய் தான் செஞ்சு கொடுத்தாரு. அதோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு மான்ஸ்டர் அங்க வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ட்ராப்பால சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சோ அதை மாட்டி வச்சுட்டு அந்த ரூம்குள்ள ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ட்ராப்ல இருந்து சத்தம் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஸ்பீடா ஓடுற மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து வருது. அப்படியே சீன் கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா, பேஸ்மெண்ட்ல எல்லாரும் சேர்ந்து இந்த ஆல்கஹால்லாம் இருக்குல்ல, அத இந்த வெடிபொருள் மாதிரி தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த மான்ஸ்டர் மேல தீ பட்டா மட்டும் அது செத்துரும்னு இவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. அதனாலதான் அந்த ஆல்கஹால் பாட்டில் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு குண்டு மாதிரி ரெடி பண்றாங்க. எப்படி இருக்கு அங்க இருக்கிற ஒருத்தன், ஆமா நம்ம ஹீரோன்னு ஒருத்தன் மேல போனானே, அவன் என்ன ரொம்ப நேரம் ஆகி ஆளை காணோன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பயங்கரமா உசில் ஊத ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா ஏதாவது ஜாம்பி இல்லனா இந்த மாதிரி மான்ஸ்டர் பார்த்தா மட்டும்தான் அந்த மாதிரி உசில் ஊதுவாங்க. சோ எல்லாருமே பயத்திலேயே வந்து பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு மான்ஸ்டர் வருது. பாத்தீங்கன்னா மேல எல்லாமே முடியா இருக்குது. இது யாருன்னு தெரியுதா, அந்த பைத்தியக்கார தாத்தா தான். அவரு பாதி மான்ஸ்டர் ஆகவும் பாதி மனுஷனாவும் மாறி வந்துட்டு இருக்காரு. இத பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. அப்ப அந்த பைத்தியக்கார தாத்தாவோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட எப்போதுமே இந்த தாத்தா குடும்பப்படுத்துவாரு. அவங்க மட்டும் ஒரு பெரிய ராடை எடுத்துட்டு வந்து டமால்னு ஒரு அடி, அவ்வளவுதான் மறுபடியும் இவரு நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. ஆனா மறுபடியும் மான்ஸ்டரா மாறுறதுக்குள்ள சாகடிக்கணும். சோ உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கான்னு கேட்கும்போது, என்ன சீக்கிரம் கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃபோட காதுல ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னதுன்னு நமக்கு காமிக்கல. அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா பயங்கரமா அந்த ராடை வச்சு அவங்களுடைய ஹஸ்பண்டே அடிச்சு சாகடிக்கிறாங்க. ஏன்னா ஃபுல் மான்ஸ்டரா இருக்கும்போது தான் அடிக்கும் போது சாக மாட்டாங்க, இப்ப அடிச்சா செத்து போயிருவாங்க. இந்த டைம்ல மாடியில இருந்து நம்ம ஹீரோ கீழே இறங்கி வரான். சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பைத்தியக்கார தாத்தாவை அடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் அந்த ரத்தம் கிடக்கும் பாத்தீங்களா, அந்த ரத்தத்துல இவனுடைய இன்னொரு முகம் தெரிய ஆரம்பிக்குது. அதான் கண்ணு கூட பிளாக்கா இருக்குமே, அது இந்த மாதிரி தாண்டி ஒன்னையும் போட்டு பொழக்க போறாங்கன்ற மாதிரி சொல்லுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுடைய ரூம் இருக்குல்ல, அதான் எப்போதுமே லாக் பண்ணி வச்சிருப்பாங்களே, அதுக்குள்ள அவனே சோகமா போய் உட்காந்துக்கிறான். அங்க கட் பண்ண அந்த பைத்தியக்கார தாத்தாவோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, சாகிறதுக்கு முன்னாடி அந்த தாத்தா காதுல ஒண்ணு சொல்லிருப்பாரு பாத்தீங்களா, அது என்ன சொல்லிருப்பாருன்னா சாரி அப்படின்னு தான் சொல்லிருப்பாரு. சோ இவ்வளவு நாள் ஒழுங்கா கூட பேசாம இப்ப அந்த மாதிரி சாரின்ற வார்த்தையை கேட்டதும் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அடுத்த சீன்ல இந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணை காமிக்கிறாங்க. அவசரமா கிளம்பி எங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, இவளுடைய ஃபியான்சி ஒர்க் பண்ண இடத்துக்கு தான் வந்திருக்கா. இங்க வந்ததும் இவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஃபயர் ஃபைட்டரோட ஃபியான்சி ஒர்க் பண்ற இந்த கம்பெனில பயங்கரமா தீ விபத்து வந்திருக்குது. சோ இவளும் ஒரு ஃபயர் ஃபைட்டர் தானே. சோ அங்க உள்ள தீ எல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒரு மெயினான ஆள் கிட்ட வந்து, என்னுடைய ஃபியான்சியோட பாடி இன்னுமே கிடைக்கல, நீங்க பெர்மிஷன் கொடுத்தா நானும் போய் தேடுவேன்ற மாதிரி சொன்னதும் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ ஒரு ஃபயர் ஃபைட்டர் தான், உனக்கு இதுக்கெல்லாம் உரிமை இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே அவர் கையிலேயே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து, இப்ப நான் ஒரு சாதாரண பொண்ணு, எனக்கு கண்டிப்பா என்னுடைய ஃபியான்சி பாடி கிடைக்கணும்ன்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ இதுதான் அவளுடைய பிளாஷ்பேக். இந்த ஃபயர் இன்சிடென்ட்ல தான் இவளுடைய ஃபியான்சி செத்து போயிருப்பாரு போல. அப்புறமா வண்டி எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஃபியான்சியோட ரூமுக்கு வந்து அவருடைய டேப் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல இது ஒரு டிசீஸ் கிடையாது, இது ஒரு சாபம், அப்படி இப்படின்னு எல்லாமே எழுதிருக்குது. அதான் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ படிப்பான் பாத்தீங்களா, அது இவர் எழுதுனதுதான். அது
போக அந்த சாபம் இவருக்கும் இருந்ததாகவும் கிட்டத்தட்ட 10 நாள் நான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 5 நாள் மட்டும் நான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா நான் ஒரு ஸ்பெஷல் இன்ஃபெக்டியா ஆகிடுவேன், அதாவது அந்த சாபத்தையே ஒரு பவரா யூஸ் பண்ணலான்ற மாதிரி போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் அந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது. தலையை நிமிந்து பார்த்தா ஆர்மி ஆபீசர்லாம் அந்த இடத்துக்கு வந்து இந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய ரூம்ல இருக்கும்போது அவனை மாதிரி இன்னொரு உருவம் வந்து அவன்கிட்ட பேசும் பாத்தீங்களா, கண்ணு கூட பிளாக்கா இருக்குமே, அது வந்து மறுபடியும் நம்ம ஹீரோவை பயங்கரமா டாமினேட் பண்ண ஆரம்பிக்குது. அதனால அவன் வச்சிருந்த கம்பியை எடுத்து அந்த இமேஜினேஷன் மேல எரிஞ்சதும் டக்குன்னு முடிச்சுக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல உட்காந்துருக்காங்க. இங்க இருக்கிறதுலயே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ரொம்பவே அக்கறை இருக்குது, அதனால பேண்டேஜ் எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா சரியாகிருமே, அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அங்க கட் பண்ண அடுத்தது இந்த ஹீரோயினோட அண்ணன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இங்கேயே இருந்துகிட்டு இருந்தா நம்ம சாக வேண்டியதுதான், சாப்பாடும் காலியாக போகுது, தண்ணியும் காலியாக போகுது, கரண்டும் போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வெளியில போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இல்ல நீ கொஞ்சம் வெளியில போய் செக் பண்ணிட்டு வா, அது போக சிசிடிவியும் செட் பண்ணிட்டு வான்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் அப்படியே கார் பார்க்கிங் இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது இவன் மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, இப்போ ஒரு தாத்தாவை அடிச்சு கொண்டாங்க பாத்தீங்களா, அதுவும் இவங்க நம்மள ரொம்பவே யூஸ் பண்றாங்களோன்ற மாதிரியும் யோசித்துக்கிட்டு அந்த கேமராவை அப்படியே சரி பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது. அவன் அப்படியே கீழே விழுறான். இது எல்லாத்தையுமே கேமரால நம்ம ஹீரோயினோட அண்ணனும் அந்த ஹேண்டிகேப்டு பாயும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த ஆர்மி சோல்ஜர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க இந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணை கட்டி தொங்க விட்டு உன்னுடைய ஃபியான்சி தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தான் அவனை வச்சு, சோ அது என்னதான் ஆச்சுன்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லுன்ற மாதிரி சொன்னதும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாலுமே நீங்க என்ன போட்டு தள்ளிடுவீங்க, நான் ஏதாவது சொன்னாலும் கூட அடுத்தது என்ன போட்டு தள்ளிடுவீங்க, உங்களுக்கு தேவை ஸ்பெஷல் இன்ஃபெக்டி தானே, அந்த மாதிரி ஒருத்தனை எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி இந்த ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு சொல்றா. அதாவது நம்ம ஹீரோவை பத்தி சொல்றா போல, ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு தான் கட்டுப்படுத்துறதுக்கான சக்தி இருக்குதுல்ல, சோ அதை பத்தி தான் இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் கிட்ட போட்டு கொடுத்துடுறா. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அப்படியே தலை கீழே தொங்கிட்டு இருக்கான். இந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் இந்த மாதிரி பண்ணிருச்சு போல, அது போக அவன் மேல ஏதோ ஜெல் மாதிரி ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது. இது எல்லாத்தையுமே அவங்க கேமரால பாத்துட்டு இருந்தாங்கல்ல, அதனால நம்ம ஹீரோயினோட அண்ணன், கொரியன் டீச்சர், அரட்ரவுசர், அப்புறமா அந்த கேங்ஸ்டர் 4 பேரும் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அப்படியே வெளியில வராங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீடா ஓடும் பாத்தீங்களா ஒரு மான்ஸ்டர், அது நின்னுகிட்டே தூங்கிட்டு இருக்குது போல, அப்படியே அசையாம நிக்குது. சரி சரி அசையாம போய் நம்ம ஹீரோவை காப்பாத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை தேடி ஒரு வழியா நம்ம ஹீரோவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு அந்த ஹேண்டிகேப்டு பாயை காமிக்கிறாங்க. அவர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது மேல ஏதோ தட தடன்னு ஓடுற மாதிரியான சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் இருக்குது பாத்தீங்களா, அது மேல இருந்து உடைச்சு பொத்துன்னு கீழே விழுந்து இந்த சின்ன பொண்ணை துரத்த ஆரம்பிக்குது. இதை பார்த்தது இந்த ஹேண்டிகேப்டு பாயும் எப்படியாவது அவளை காப்பாத்தணும்னு கண்ணை எடுத்து அதை ஏம் பண்ணி சுட ட்ரை பண்றாரு. ஆனா புல்லட் அது மேல படுற மாதிரி தெரியல. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. கடைசியில ஒரு வழியா 4 பேரும் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. அப்போ அந்த அரட்ரவுசர் இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு வயிறு வலி வந்துருது. சோ பயங்கரமா கத்திடுறா. ஆல்ரெடி அங்க ஒரு மான்ஸ்டர் வர தூங்கிட்டு இருந்துச்சுல, சோ இவ கத்துன சத்தத்தினால ஏதோ ஒண்ணு வேகமா வந்து நம்ம ஹீரோயினோட அண்ணனை வந்து இடிச்சிருது. அதனால அவனுடைய கண்ணாடி கீழே விழுந்துருது. கண்ணாடி வேற இல்லைன்னா அவனுக்கு சரியா கண்ணு தெரியாது. அதனால அதை தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த ஸ்பீடு மான்ஸ்டர் நிக்குது. அப்புறமா வேகமா நம்ம ஹீரோயினோட அண்ணனை அட்டாக் பண்ண வரவும் அவன் கையில ஒரு கிராஸ் போ வச்சிருப்பான். அதை வச்சு சும்மா குருட்டாமானுக்கு தான் விட்டான். அது கரெக்டா அந்த மான்ஸ்டரோடைய கண்ணிலேயே வந்து சொருகிறது. இவனும் அதை பார்க்க முடியாம பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இவனை ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போகுது. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு அந்த பாயை காமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தி 2 பேருமே ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த மான்ஸ்டர் துரத்தி வந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல என்ன ஆகிருக்குன்னா, இவர் வீல் சேர்ல தானே போயிட்டு இருக்காரு, அது தடிக்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்புறமா எப்படியாவது தவண்டாவது பேரணும்னு அப்படியே முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவரை காப்பாத்துறதுக்காக அந்த சின்ன பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. அப்போ அந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி அந்த சின்ன பொண்ணை சுத்தி தூக்குது. இதை பார்த்து அவர் மிரண்டு போயிடுறாரு. அதோட இந்த எபிசோட்ல தொடரும்னு போட்டு பங்கமா முடிக்கிறாங்க. சோ மஜாவா இருந்திருக்கும்னு நம்புறேன். எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது எபிசோட் 7ல வந்து உங்களை மீட் பண்றேன்.